இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு தாயைப் போல் நம்மை தேற்றுகிற தேவன். ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு நாள் சிறுவனான தாமஸ் ஆல்வா எடிசன் ஸ்கூல் முடிந்து வந்ததும் ஒரு பேப்பரை தன் தாயிடம் தந்தார். இந்த பேப்பரை உங்கள் அம்மாவிடம் மட்டும்தான் தர வேண்டும் என்று டீச்சர் சொன்னார்கள் என்றார். அந்த பேப்பரில் எழுதினதை வாசித்தவுடன் அவனுடைய அம்மா அழ ஆரம்பித்து விட்டார்கள். அவர் என்ன எழுதியிருக்கிறார்கள் அம்மா என்று கேட்டவுடன், நீ பெரிய மேதையாம், நீ படிக்கும் பள்ளி மிகவும் சிறியதாம், உனக்கு கற்றுக் கொடுக்கத்தக்க அளவு போதுமான நல்ல ஆசிரியர்கள் அங்கு இல்லையாம், ஆதலால் நானே கற்றுக் கொடுக்க வேண்டுமாம் என்றார்கள். அவன் தாயே பாடங்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பல ஆண்டுகள் கழித்து அவர் தாய் மரித்து விட்டார்கள். எடிசன் பல்ப், ஃபிலிம், கிராமபோன் போன்ற பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அந்த நூற்றாண்டில் பெயர் பெற்றவரானார். ஒரு நாள் தன் வீட்டின் பழைய பேப்பர்களை பார்க்கும் பொழுது அந்த டீச்சர் தந்த பேப்பர் கண்ணில் பட்டது. அதில் உங்கள் மகனை கிளாஸில் அடக்க முடியவில்லை, இனி அவன் ஸ்கூலுக்கு வேண்டாம், ஸ்கூலில் இருந்து வெளியேற்றுகிறோம் என்று எழுதியிருந்தது. அதை வாசித்த பின் அவர் கண்ணீரோடு தன்னுடைய டைரியில், தாமஸ் ஆல்வா எடிசன் ஸ்கூலுக்கு வேண்டாதவராக இருந்தாலும் என் தாயின் அன்பு என்னை இந்த நூற்றாண்டின் மேதையாக மாற்றியிருக்கிறது என்று எழுதி வைத்தார். இன்றைக்கும் அவருடைய நினைவாக எடிசன் என்ற டவுன் நியூ ஜெர்சியில் உண்டு. அவரை கனம் பண்ணும்படியாக எடிசன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல ஆண்டவரும் நம்மை தேற்றி நடத்துகிறார். நம்மை தேற்ற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சகல நிலைகளிலும் நம்மை ஆற்றி தேற்றி திடப்படுத்தி நடத்துகிறார். எப்படியெல்லாம் நம்மை தேற்றுகிறார்? எரேமியா 31:13 நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று பார்க்கிறோம். நம் துக்கத்திலிருந்து நம்மை தேற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆதலால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அடுத்து சங்கீதம் 94:19 என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று பார்க்கிறோம். சகல ஆறுதலின் தேவன் தாமே நம்மை ஆத்துமாவை தேற்றி நம்மை ஆறுதல் படுத்தி நடத்துவார். அவர் நம் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துவார். சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த மாறாத தேவனுடைய அன்பை நாம் சார்ந்து கொள்வோம். ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுவார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, தாயை காட்டிலும் மேலாக எங்களை நேசித்து எங்களை தேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் எங்களோடு கூட இருக்கிறதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.